ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிபி தமிழரசி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிபியை தான் காட்டுறாங்க. அப்போ சிபி வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாரு சிபி, உண்மையிலேயே வந்து நீ தமிழில் வந்து லவ் பண்ணுறியா இல்லைன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், எதுக்கு இப்போ இந்த பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கிறேன், நான் தான் சம்யுக்தாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டோம்ல, அதுக்கப்புறம் தேவையில்லாமல் இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்காது அப்படிங்கவோ, இல்லை தமிழில் வந்து இந்த மாதிரிக்கு சம்யுக்தா பேசுனதுமே உனக்கு எவ்வளோ தூரம் கோவம் வந்திருந்தா நீ சம்யுக்தாவை இந்த மாதிரிக்கு நீ அடிச்சிருப்ப, அப்படி இருந்தால் அப்போ என்ன அர்த்தம், உன் மனசில் வந்து தமிழ் தானே இருக்கிறான்னு அர்த்தம், நீ வந்து இப்போ கூட வந்து கெட்டு போகலை, இப்போ கூட நீ ஜானுமா கிட்ட வந்து நீ உண்மையை சொல்லிட்டேன்னா இந்த கல்யாணம் இதோட நின்று போயிடும், உனக்கும் தமிழுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு சொல்லவும், இது கெட்டதுமே உடனே சிபி வந்து அவங்க ஃப்ரெண்டை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. அங்கே பாரு, தேவையில்லாமல் நீ இந்த மாதிரிலாம் நீ பேசிகிட்டு இருக்காத, நான் சம்யுக்தாவை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அவள் தப்பு பண்ணுனா அவள் ஜானுமாவை வந்து தப்பாக பேசுனா, அதே மாதிரிக்கு தமிழ் வந்து ஜானுமாவுக்காக வந்து கரெக்டாக தான் பேசிகிட்டு இருந்தா, அவட்டையும் வந்து இந்த மாதிரி அவள் நடந்துக்கிட்டனால தான் நான் கோவத்தில் சம்யுக்தாவை போட்டு நான் திட்டுனேன்னு அடிச்சேனே தவிர, மற்றபடி நான் சம்யுக்தாவை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இதில் எந்த வித மாற்றமும் கிடையாது அப்படின்னு சொல்லவும், ஓஹோ இப்போ கூட நீ உன் மனசில் உள்ளது நீ சொல்ல மாட்டேல, கண்டிப்பாக வேணா பாரு, உனக்கும் தமிழுக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து மனசுக்குள்ளே நினச்சிட்டு போகவும், அடுத்து வந்து சம்யுக்தாவை தான் காட்டுறாங்க. அப்போ அவங்க அண்ணன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாரு சம்யுக்தா, நான் சொல்கிறத கேளு, நீ உன்னுடைய கோவத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோ, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரிக்கு நீ ஜானு அம்மாவை அவமானப்படுத்தி பேசுகிறதையும் கொஞ்சம் நிறுத்திக்க அப்படிங்கவும், அப்போ வந்து சம்யுக்தா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, எப்படியாவது என்னை வந்து சிபிகிட்ட வந்து பிரிக்கிறதுக்காக இந்த குடும்பத்தில் உள்ள அவ்வளோ ஒரு சேர்ந்து திட்டம் போட்டுட்டு இருக்கிறாங்க, அதனால தானே இந்த மீனா ஆண்டி இந்த மாதிரிக்கு வந்து என்னை போட்டு கொடுத்துட்டாங்க, அவங்களுக்கும் அவங்க பொண்ணுக்கும் ஆகவே ஆகாதான், ஆனால் அவங்க என்னென்னா அவங்க பொண்ணு மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறாங்க ஜானு அம்மா, அதனால ரெண்டு வரையும் வந்து ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்கு நீ போய் பேசுன்னு சொல்லி என்னை மாட்டி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லவும், அது மட்டுமா இந்த தமிழ் வேற இன்னொரு பக்கம் ரொம்ப நல்லவ மாதிரி தான் அவள் வந்து எப்போ பார்த்தாலும் சரி நல்ல பேர் வாங்கிட்டு கிடக்குறா அப்படின்னு சொல்லும் போது உடனே பிரேம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் என்ன காரணம், உன்னையும் சிபியும் பிரிக்கிறதுக்காக தான் இப்படி எல்லாருமே வந்து இந்த பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஆனால் அது புரியாமல் நீனும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தானே பேசிட்டு இருக்கிற, அன்னைக்கு மட்டும் அந்த புடவையை நீ வாங்கி கட்டியிருந்தேன்னா கண்டிப்பாக அவங்க மனசில் இடம் பிடிச்சிருப்ப, அதே மாதிரிக்கு அவங்க தாலியை வந்து கொடுத்துருக்கும் போது நீ பேசாமல் இருந்திருந்தாலே போகிறோம், ஆனால் நீ என்னன்னா எல்லாருக்கு முன்னாடியும் அதை எடுத்தெறிஞ்சு பேசுன, தமிழ் பார்த்தோம்னா அவள் அதெல்லாம் சூப்பராக பேசி நல்ல பேர் வாங்கிட்டு போயிட்டா, இது எல்லாத்துக்கு காரணம் நீ தானே, அதனால இன்னும் நீ கொஞ்சம் அமைதியை நீ இருந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லவும், உனக்கும் சிபிக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நீ அமைதியாக தான் இருக்கணும், அப்போ தான் நம்ம நினச்ச மாதிரிக்கு எல்லாமே வந்து நம்ம திட்டப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லவும், உடனே சம்யுக்தா சொல்கிறாங்க, ஆமாம் நீ சொல்கிறதுனா கரெக்டு தான், இன்னமும் நான் அந்த மாதிரி நடந்துக்கிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஜானுவை தான் காட்டுறாங்க. அப்போ மீனாவை தமிழ் எல்லாரையும் கூப்பிடவும் இப்போ எல்லாருமே வராங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வரும்போது உடனே மீனா வந்து என்னத்தை சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ தமிழும் கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னம்மா சொல்லுங்க அப்படிங்கும்போது, இன்னைக்கு பந்தக்கால் ஃபங்க்ஷன் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், ஆமாத்தான் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரிக்கு தமிழ் உங்ககிட்டயும் நான் சில விஷயங்கள்லாம் சொன்னோம்ல எல்லாம் ரெடி பண்ணிட்டேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், ஆமாம்மா எல்லாம் ரெடி பண்ணியாச்சு அப்படிங்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து ஐயர் வந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஐயர் வந்துருந்தாங்க, என்னம்மா எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், ஆமாம் அதை பற்றி தான் நான் பேசிட்டு இருக்கேன், எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, உங்களுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஜானு சொல்லவும், அடுத்து பார்த்தோம்னா பந்தக்கால் ஃபங்க்ஷன் வந்து ரெடி பண்ணுறதுக்காக எல்லாருமே வந்துருந்தாங்க. அப்போ வந்து அவங்க முத்தமாக தான் காட்டுறாங்க. முத்தமாட்ட வந்து அவங்க அம்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த பந்தக்கால் ஃபங்க்ஷன் வந்து நடக்கிறதுனா பொண்ணு மாப்பிள்ளையும் வந்து அந்த பந்தக்காலை வந்து தொட்டு சாமி கும்பிட்டு கொடுக்கணும், அப்படி இருக்கும்போது தமிழை பாரு தனியாக வந்து நின்றுட்டு இருக்கிறா அப்படிங்கும்போது, அப்போ உண்மையிலேயே வந்து தமிழ் கழுத்தில் சிபி தாலி கட்ட மாட்டானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அப்போ வந்து முத்தம்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்க பாரு அம்மோ நீ என்ன சொன்னாலும் சரிதான், தமிழ் கழுத்தில் தாலி கட்ட போகிறது சிபி, இது அவங்க ரெண்டு பேருக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது, அவங்க என்னதான் வந்து திட்டம் போட்டாலும் சரிதான், ஒரு பக்கம் சம்யுக்தா இன்னொரு பக்கம் வெண்பா, அவங்க என்ன திட்டம் போட்டாலும் சரிதான், ஆனால் ஜானு அம்மா என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நடக்க போகுது அப்படிங்கவும், நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனால் தமிழை பாரு தனியாக வந்து நின்றுட்டு இருக்கிற அப்படிங்கும்போது எல்லாமே கடவுள் போட்டு முடிச்சுதான், அதனால வந்து நீ ஒன்றும் கவலைப்படாத, அந்த கடவுள் என்ன நினைக்கிறாரோ அது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், சரி நீ வந்து ஜானு அம்மா கண்ணில் பற்றாத அம்மு அப்படிங்கும்போது நான் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மு வந்து ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க இந்த ஃபங்க்ஷன் எல்லாம். அப்போ ஐயர் வந்து சொல்கிறாரு, இந்த பந்தக்கால எல்லாரும் பால் ஊற்றுங்க, குங்குமம் பொட்டெல்லாம் வைங்க, யாரெல்லாம் வீட்டில் உள்ள குடும்பத்தில் உள்ளவங்களோ அவங்க எல்லாருமே இதை வந்து தொட்டு இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ எல்லாருமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. தமிழ் வந்து ஒரு ஓரமாக நின்றுட்டு இருக்கவும், அப்போ பார்க்கும்போது ஜானு வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க, தமிழ் இப்படி ஓரமாக நின்றுட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அடுத்தது குங்குமம் போட்டு பாலெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறமா எல்லாரும் வந்து குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே வந்து இதை தொட்டு இந்த குழிக்குள்ளே வைங்க அப்படின்னு சொல்லவும், உடனே பார்த்தோம்னா அந்த பந்தக்காலில் வந்து அந்த கம்பை தொட்டு எல்லாருமே வந்து குடும்பத்தோடு சேர்ந்து அவங்க அதில் வந்து வைக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ வைக்கும் போது திடீர்னு பார்த்தோம்னா அது அப்படியே
அப்படியே வந்து கீழே விழ ஆரம்பிச்சிருது. அப்படி விழும்போது கரெக்டாக பார்த்தோம்னா தமிழ் வந்து அது பிடிச்சிருந்தாங்க. தமிழ் பிடிச்சதுமே உடனே ஜானு குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே பார்த்துட்டு இருக்கவும் அப்போ ஜானு வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. தமிழ் வந்து ஒதுங்கி வந்து நின்றுட்டு இருந்தா. நம்ம அப்படி இருக்கும்போது நம்ம மனசெல்லாம் வந்து ரொம்பவே வந்து ரொம்ப குழப்பத்தோடு இருந்துட்டு இருந்தது. என்ன இருந்தாலும் சரி தான், தமிழ் தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும், ஆனால் அவள் கையால் இது பண்ணாமல் இருக்காளன்னு சொல்லிட்டு நம்ம மனசெல்லாம் ரொம்பவே படபடப்பாக இருந்தது. ஆனால் கடவுளே வந்து இதை அதாவது செய்து முடித்த மாதிரிக்கு இருக்குது. அதனால தான் இந்த பந்தக்கால் வந்து கரெக்டாக தமிழ் கையில் போய் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா அப்போ ஐயர் வந்து சொல்கிறாங்க, பார்த்தீங்களாம்மா இப்போ அந்த பொண்ணு மட்டும் பிடிக்கலன்னா எல்லாமே அபசகுணமாக நடந்து முடிஞ்சிருக்கும். அந்த பொண்ணால் தான் இந்த ஃபங்க்ஷனே நல்லபடியாக நடக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ஆமாம் தமிழ், ஒன்னால தான் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் வந்து நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஆரம்பத்திலிருந்தே நீ வாமா, நீ உன் கையால் நீ வை அப்படின்னு சொல்லவும் இதை பார்த்ததுமே வந்து அவங்க அமுதா, கணேஷ், வெண்பா, மீனான்னு எல்லாருமே எரிச்சலோடு இருக்கவும் அப்போ சம்யுக்தாவும் எரிச்சலோடு இருக்கிறாங்க. பாத்தியானா கடைசியில் அவ கையாலே வைக்கிற மாதிரிக்கு ஆகிப்போச்சு அப்படிங்கும்போது ஆமாம் எல்லாமே வந்து அவள் தான் செய்கிற மாதிரிக்கே நடந்துக்கிட்டு இருக்குது ஒவ்வொன்றும். இது எல்லாம் தற்செயலாக நடக்குதா, என்ன நடக்குதுன்னு ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே சிபியும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து ஜானு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, யார் கையால் எது நடக்கணும்னு சொல்லிட்டு கடவுள் தீர்மானிச்சிருப்பாரு, அதுதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் தமிழ் நீ வா, நீயே வந்து வச்சு விடு அப்படின்னு சொல்லும் போது உடனே தமிழும் சிபியும் வந்து அந்த பந்தக்கால் ஃபங்க்ஷனை வந்து நல்ல மாதிரிக்கு வச்சு விட்டுட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்ததுமே குடும்பத்தில் அவ்வளோ ஒரு அதிர்ச்சி அடையவோ இப்போ அம்மு வந்து ஒளிஞ்சுன்னு பார்த்துட்டு அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அப்போ முத்தம்மா வந்து அம்மு கிட்ட தலையசைக்கிறாங்க. எல்லாம் சரிதானான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அம்மும் சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பந்தக்கால் ஃபங்க்ஷன் எல்லாம் நல்ல மாதிரிக்கு நடந்து முடிஞ்சதுமே அப்போ ஜானு வந்து அவங்க சாமி கிட்ட வந்து நினைக்கிறாங்க, கடவுளே இந்த முடிச்ச நீயே வந்து போட்டு வச்சுட்ட, ஒவ்வொன்றும் வந்து தமிழ் தான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறா அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழ் தான் சிபிக்கு ஏத்தமான ஜோடி, இந்த வீட்டுக்கு பொருத்தமான மருமக தமிழ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீயே தீர்மானிச்சிட்டேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுது. அதனால் இனிமேல் எனக்கு எந்த கவலையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வந்து சம்யுக்தா வந்து எரிச்சலோடு அவங்க இருக்கவும் அப்போ பிரேம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன சாம் இந்த மாதிரி நடந்து போச்சுது, எப்படியாவது வந்து அந்த தமிழை ஓரங்கட்டணும்னு சொல்லிட்டு நம்ம ஓரங்கட்டி வச்சுருந்தோம், ஆனால் கடைசியில் பாரு அவ கையாலேயே எல்லாம் பண்ணுற மாதிரிக்கு ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லும்போது அதுதானே எனக்கு ஒன்றும் புரியலை. ஒரு பக்கம் என்னென்னா அந்த தமிழ், இன்னொரு பக்கம் என்னென்னா வந்து அந்த வெண்பா, இவங்க ரெண்டு வரையும் துரத்துறதுக்குள்ளே எனக்கு போரும் ஆயிரம் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் எங்க பாரு யார் என்ன பண்ணனாலும் சரிதான், ஆனால் சிபி உன் கையில் இருக்கிற வரைக்கும் நம்மளால வந்து நம்மளை யாருமே வந்து எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அதெல்லாம் சரிதான், ஆனால் அந்த சிபியை கூட ரொம்ப முழுசாக நம்ப முடியாது. பாத்தியா அன்னைக்கு ஜானவியும் தமிழையும் நான் திட்டினேன்னு சொன்னதுமே அவனுக்கு எந்த அளவுக்கு கோவம் வந்துச்சுன்னு, அப்படின்னா என்ன அர்த்தம், அவன் வந்து எப்போனாலும் மாறுவான்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லவும் ஆமாம் நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் சாம் அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பாரு சிபி எவ்வளோதான் கோவப்பட்டாலும் சரிதான், ஆனால் நீ திரும்ப நீ கோவப்பட்டுறாத, அவன் என்ன சொன்னாலும் சரிதான், அதுக்கு தகுந்த மாதிரிக்கு நீ நடந்துக்கோ, அவன் நம்ம கைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் நம்ம நினச்சது நடக்க முடியும், உன் கழுத்தில் தாலி ஏறுற வரைக்கும் நீ வந்து அவன் சொல்கிறது எல்லாமே நீ கேட்டு தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஆமாம் நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா இங்கே கணேஷ், அமுதா, வெண்பா, மீனாவை தான் கட்டுறாங்க. அப்போ உடனே வந்து வெண்பா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, பாத்தியாமா அந்த பந்தக்கால் ஃபங்க்ஷன்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஆமாம் அது நினைச்சாதான் எனக்கு எரிச்சலாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குன்னு